வெளியீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தை சார்ந்த RK அன்புசிவம் அவர்களை அழைக்கின்றோம். வணக்கம். வந்திருக்க அனைத்து மீது நண்பர்களுக்கும் மேலவர்களுக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் அண்ணன் எம்ஜிஆருடைய செல்லப்பிள்ளை அண்ணன் திருநாவரசு அவர்களுக்கும் ஒரு மனிதனை நன்றி தெரிவிக்கிறேன். காரணம் கேட்டா அண்ணனே ஒரு பெரிய ஹீரோ. அவரை நம்பத்தில் அக்கினி பார்வை இதுல வச்சிருந்தாங்க. அண்ணா மேல பக்கத்துல நான் 89 வருஷமா வந்தப்ப அண்ணனோட கட்டத்தை பார்த்துட்டு டெய்லி போறேன். சான்ஸ் வேறைய அது ஏன் சொல்றேன்னா, வாழ்க்கைனா வணக்கம் பண்ண அப்படின்னு ஒரு படத்தை நீங்க பாத்தீங்கன்னா விஜய் படம் இது சூப்பர் ஹிட்டா ஓடிட்டு தில்லி 5 கோடி ரூபாய் வசூல் கலெக்ட் பண்ண இது வேற. காரணம் கேட்டா எப்படி விஜய் வந்தாரோ எப்படி ஒரு நடி வந்தாலும் அதே மாதிரிதான் இது வாங்கின வணக்கம் பண்ணி ஹீரோ சுந்தர் பிடிச்சிருக்காரு. எல்லா காரணம் கேட்டா எல்லாருமே வலை போட்டுதான் மறுத்துறான். இல்ல அமைச்சர் தான் அல்ல திருநாவரசு. ஏன் அல்லன்னா அவரே ஒரு ஹீரோ அடிச்சாருன்னா அவர் ஹீரோ பின்னாடி இன்னைக்கு பாருங்க. நான் 1989 பார்த்தேனோ அதே மாதிரி இருக்காரு. 20ஆம் நம்பர்கள் உண்மை ஏன்னு கேட்டீங்கன்னா 16 ஒரு படம் வந்துச்சு. அது தமிழ்நாடு ஹீரோ அடிச்சாரு. பாரதி டேரக்ட் பண்ணாரு. அந்த படம் வந்த படம் தமிழ்நாட்டில் போது சூப்பர் ஸ்டார் ஆனாரு. அது கமலஹாசனும் பாரதிராஜாவும். அதே மாதிரிதான் ஓய்வான ஒரு படம் வந்துச்சு. ராஜராஜ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாரு. அது முந்தான முடிச்சு ஒரு படம் வந்துச்சு. பாரதிராஜ் யாரு சந்து பொண்ணு உலகமே தெரிய ஆரம்பிச்சது பாரதிராஜ் படம். அதே மாதிரி 3 முகவர் படம் வந்துச்சு. இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அதே மாதிரி வைபவகாந்தனா ஒரு படம் வந்துச்சு விஜயகாந்த். அன்னைக்கு நல்லா வந்து வீடியோ பார்த்தோம். காரணம்னா அப்படி ஒரு ஹிட் படம். அது மாதிரி ஒரே ஒரு படம் வந்துச்சு. அதுல மோகன் மைக்கை பிடிச்சாரு, உலகம் தெரிஞ்சாரு. அந்த படம் உலகத்து காரணமே உலகத்தான் கவுண்டமணி அண்ணன் செந்தில். அண்ணன் செந்தில் அல்ல இந்த படத்தை சொன்னாங்கல்ல, நீ பேசுங்க சத்தியமா நீ பேசுகிற செந்தில் ஒரு ஆள் போய் அந்த படத்துக்கு இன்னைக்கு என்ன வேணா சொல்ல. எனக்கு மேல என்ன வேணும்? ஈரோடு மிகப்பெரிய தாக்குறது. அப்படியே ஃபுல்லா அரசியல் படம் கம்ப்ளீட்டா போட்டாரு. அரசியல் மாத்தி செந்தில் அரசியல் பேசுறாரு. நீங்க எப்படி சினிமாவில பொட்டி வாங்கி கட்சி மாறுறாங்க அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க அரசியல் சினிமாவோட மோசமான காரணம்னா பொட்டி வேணா ஒன்னே போய் ஓட்டு போட்டு அப்படியே காசை வாங்கிட்டு அப்படியே கட்சி மாறி தெளிவா சொல்லுவாங்க. ஏன் வேணா சொல்றேன்னா, ஒவ்வொரு படத்துல நடிக்கும்போது அவங்க ஹீரோ வராங்க. ரஜினிகாந்த் எப்படி இருக்காரு, விஜய் எப்படி இருக்காரு, ரஜினி கம்மி அவங்க கஷ்டப்பட்டு அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம பையன் சுந்தர் வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு தமிழால கொண்டு இன்னைக்கு ஆரோக்கியம் வச்சிருக்காருன்னா இது பெரிய படம். நான் எங்க சங்கம் வந்து சிறுமில் தேவை சங்கம் தான். பேருதான் சிறுமில் தேவை சங்கம். 5 கோடி எடுக்கலாம், 500 கோடி எடுக்கலாம். சினிமா அவ்வளவு அருமையா இருந்துச்சு. கமலால வச்சிருக்காருனால பெரிய படம் தான். காரணம் கேட்டா கமலால வைக்கிறதுக்கு மிகப்பெரிய இது கெப்பாசிட்டி வச்சிருக்காருன்னா எவ்வளவு சொல்றாங்க. இவ்வளவு அப்படிதான் எல்லாரும் வந்துருக்காங்க. நீங்க சொல்லவே உண்மை. நீங்க எங்க வந்தாரு, வந்தாரு, சிவாஜி வந்தாரு, ரஜினி வந்தாரு, கமல எல்லாருமே சாதாரண வந்து வந்தாங்கதான். உலகத்துல சேவைன்னு போட மாட்டேன். காரணம் கேட்டா எல்லாரும் வரல தெரியுங்கிறதுனால தான் நான் சொல்றேன். என்ன காரணம், சினிமா யாரையுமே கைவிடாது. உங்களோட எண்ணமும் உங்களோட ஒழுக்கமும் உங்களோட நடவடிக்கையும் உங்களோட செயலும் தான் சினிமா காப்பாற்றமே தவிர சினிமா யாராலையும் அழிக்க முடியாது. அரசியல் வருவாங்க போவாங்க. இந்த சினிமா கருத முயற்சி பாருங்க, யாராலும் போக முடியாது. நம்ம சொன்னாலும் அப்படி போய் இஷ்டம். யாரோ ஒரு ஆள் தேட சில சினிமா ஜெயிச்சவங்கலாம் சத்யராஜ் இருக்குங்க முதலமைச்சாரு. அவங்க கலைஞர் படம் வந்துச்சு. இன்னை வரையும் நடிச்சிருக்காரு. சத்யராஜ் இந்த நேரம் நடிச்சிருக்காரு. ஏன் எல்லாருமே ஒரு நேர காலம் வரும்போது அதை பாதுகாக்கணும். நான் இருக்கிற அமைச்சர் என்ன சொல்றேன்னா, நான் பார்த்து ரசிச்சேன். 3 மாசம் அவர் கட்டளை பார்த்துட்டு டெய்லி ஏன்னா அவர் இப்ப அது ஏன்னா அப்படியே அவர் இன்னைக்கு அந்த மாதிரி இன்னைக்கு நேரம் இல்லை. அண்ணா வந்து நமக்கு பேசுறது இல்லைன்னா இதான் பெரிய பாக்கியம் இல்லை. இந்த படத்தை ஒன்றா இருக்காங்க. அதான் இந்த பெரிய பாக்கியம். ஏன்னா நீங்க எங்கேர் தான் எங்கேர் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு பெருமைதான் கலந்தாரு எங்கேர். அதனால இந்த படம் ஓடணும். இன்னும் சொல்லுங்க, தயவு செய்து விளம்பரம் முழுக்க டிவி சேனல் கொடுங்க. தனிப்பட்ட கருத்து யார் தப்பாக வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அரசியல் எழுச்சி அனுப்பிச்சு. எல்லா டிவியிலுமே கோடி 70% ஓட்டு போடுற மக்கள். அதே மாதிரி தயவு செய்து சுந்தர சொல்றேன்,
எந்த பண்டிச்சலாலும் சரி, விசேஷம் சரி, ஜெயலலிதாவும் சரி, சன்னிசாலும் சரி, தாய்களாலும் சரி, எந்த டிவி இருந்தாலும் சரி, டிவி நியூஸ் கொடுங்க. உங்களுக்கு பப்ளிசிட்டி கரெக்டா தெரியும், மக்கள் மத்தியில் ரீச் ஆகும். 10 பேர் 2 பேருக்கு படம் பார்க்கறீங்க. ஏன்னா மற்ற எல்லாருமே ஏமாத்துறாங்க. தயவு செய்து தப்பானது டிவியில் வந்துட்டு உங்களுக்கு பண்றது கொடுக்கணும். டிவியில் வந்துறதுக்கு காரணம் என்ன கேட்டா, அந்த சேனல் தான் கரெக்டா வரதா வரலான்னு நிமிஷம் பார்த்துருக்காங்க. எல்லாமே ஏமாத்துறாங்க. தயவு செய்து தப்பு பண்ணுறாங்க. இந்த பேர் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த திருநாசனையில தெளிவு பேசுவார்.